பிரைஸ் தி லார்ட். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடர்கள் இல்லை என்று சொல்லி சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் என்றாலே அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்றாலே ஆதியிலே வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டது என்கிறதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள் லெந்து நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது வாச நாட்களாக நாம் நேர்ந்து கொண்டாலும் சரி, பிரியமானவர்களே, நாம் ஆண்டுடைய உறவை நாம் அதிகமாக நாட வேண்டும் என்கிறதையும் மறந்துவிடக்கூடாது. சமாதானம் என்றாலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் தேவனோடு கூட இருந்த பொழுது அவன் அவன் பெற்றிருந்த அந்த உன்னதமான உறவை கீழ்ப்படியாமையினாலே அவன் இழந்து போனான். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த உறவை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே அது இழந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 17 அதிகாரம் 22 வசனம் விதமாய் சொல்லுகிறது, நாம் ஒன்றாக இருக்கிறதைப் போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படியாக நீர் தந்த மகிமே நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கொண்டிருந்த அந்த உறவை நமக்கு தந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களை நாம் எவ்விதமாய் விசேஷித்துக் கொள்கிறோம் என்கிறது ஒரு பெரிதல்ல. இந்த நாட்களில் வேதத்தை அதிகமாய் வாசிப்போம், நேசிப்போம், தியானிப்போம், அவருடைய உறவை நமக்குள்ளே காத்துக்கொள்ளுவோம். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆமென்.